ஹாய், வெல்கம் டு மை சேனல். ஸ்டூடெண்ட் வெயிட் லாஸ் 60 டேஸ் சேலஞ்சில் ஹர்னி இன்றைக்கி 19வது நாளாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி அவங்களோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 63 கிலோ 900 கிராம் இருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம நோட்டில் என்ட்ரி பண்ணிப்போம். இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஹர்னி காலையில் துளசி தண்ணீர் தான் எடுத்துக்கிட்டாங்க. முன்னாள் நைட்டே துளசியை வந்து ஒரு டம்ளரில் ஊற வச்சுட்டு படுத்துட்டோம். மறுநாள் காலையில் அந்த துளசியை எடுத்துகிட்டு அந்த தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டாங்க. இது வயிறு சுத்தமாகறதுக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 9 மணி அளவில் வந்து சாக்லேட் மில்க் எடுத்துக்கிட்டாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சாக்லேட் மில்க் வந்து எப்படி போடுறது அப்படின்ட்டு. இதில் வந்து சுகர், ஒயிட் சுகர் கிடையாது, கொஞ்சமாக பனங்கற்கண்டு சேர்த்து தான் கொடுக்குறது. இதுதான் மார்னிங் ட்ரிங்க்காக அவங்க எடுத்துக்கிட்டாங்க. மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோவக்காய், 2 முட்டை ஆம்லேட், கம்பு தோசை, கொஞ்சமாக பருப்பொடி எடுத்துக்கிட்டாங்க. இதுதான் இன்றைக்கி அவங்க மதியானம் எடுத்துக்கிட்ட லஞ்ச். இந்த கோவக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஹர்னியை தான் பண்ணாங்க. ஆயில் ரொம்ப கம்மியாக விட்டு இந்த கோவக்காய் பண்ணியிருந்தாங்க. முட்டை ஆம்லேட் மட்டும் நான் போட்டு கொடுத்துருந்தேன். அதே மாதிரி கம்பு தோசைக்கு வந்து பருப்பொடி வச்சுட்டு இன்றைக்கி மதியம் லஞ்சு முடிச்சுக்கிட்டாங்க. ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் இருக்க மாதிரி வாட்டர்மெலன் ஜூஸ் எடுத்துக்கிட்டாங்க. நைட்டு ஜீரகம் தண்ணி எடுத்துகிட்டு இன்றைக்கி அவங்களோட வெயிட் லாஸ் பிளானை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்க வந்து டயட் இருக்காங்க அப்படின்னா ஈவினிங் டைமில் கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 7-7:30 மணிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இட்லியோ இல்லைன்னா 2 தோசையோ இல்லைனா சப்பாத்தியோ தாராளமாக கொடுங்க. குழந்தைங்கள பசியோடு மட்டும் நைட்டு படுக்க வைக்காதீங்க. பசிச்சதுன்னா ஆகாரம் கொடுங்க, ஆனால் சீக்கிரமாகவே, அதாவது ஒரு 7:30 மணிக்கு முன்னையே நல்லா கொடுத்துருங்க. திரும்பவும் அவங்க நைட்டு படுக்கும்போது ஒரு 10 மணி இருக்கும்போது பசிச்சா பால் கூட நீங்கள் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் நல்லா சூடான தண்ணியில் ஜீரகம் கலந்து நீங்கள் குடிக்கிறது ரொம்ப நல்லது. பசிக்கும் பொழுது குழந்தைகளை சாப்பிட சொல்லுங்கள். ஏன்னா அப்போ தான் அது நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜி கொடுக்கும். இல்லை அப்படின்னா அது தேவையில்லாமல் மேலே போட்டு டம்ப் பண்ணி அதுதான் நம்ம உடம்புல ஃபேட்டாகவே சேர்றது. அதனால் குழந்தைகளுக்கு இப்போவே நம்ம சொல்லிக் கொடுக்கணும், பசிக்கும் பொழுது சாப்பிடணும் அப்படின்ற விஷயத்த. இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.